இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் செய்யலைன்னா அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகவும் இருளிலும் அழுகையிலும் பற்கடிப்பிலும் போடப்படும். நம்ம பார்க்குற இந்த அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகை, புத்தியற்ற கன்னிகை, தாளந்தை உபயோகப்படுத்தினவன், தாளந்தை உபயோகப்படுத்தாதவன், செம்மறியாடும் வெள்ளாடும் குறித்த காரியங்கள், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறங்காதவன், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு இறங்காமலும் புத்தி இல்லாமல் செயல்படுவதும், தாளந்துகளை பூமியில புதைத்து வைப்பதும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் அவன் பார்க்கடிப்பிலும் அழுகையிலும் பற்கடிப்பிலும் இருப்பான். ஆனால் தன்னுடைய விளக்கை கொளுத்தி கொண்டு மணவாளனாகிய இரட்சகர் வருவதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டியாய் நாம் இருக்கும் பொழுதும், பரலோகத்தின் தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற தாளந்துகளை இரட்டத்தனையாக நாம் உபயோகப்படுத்தும் பொழுதும், கர்த்தருடைய வலது பக்கத்துல நாம் வீற்றிருக்கும்படியாக ஒரு செம்மறி ஆட்டினுடைய குணம் நம்மிடத்துல இருக்கும் பொழுதும், அநேகருக்கு இரக்கங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இப்படியாய் சொல்லி இருக்கிறாரு, உனக்கு ஏற்ற ஸ்தலத்தை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, அதற்குள்ள நுழைந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாய் இருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அதை சிந்திக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாய் இருந்து பரலோகத்தின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிப்போம் என்றால் இந்த நாள் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவளாய், கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்தை உபயோகப்படுத்துகிறவளாய், ஏழைகளுக்கு நான் உதவுகிறவளாய், விளக்கை கொளுத்தி மணவாளனுக்கு ஆயத்தப்படுகிறவளாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் அப்படி விசுவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.